ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 18/1/2025 கருணியா KR 689க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய நண்பர்களோட கமெண்டை நம்ம பார்க்குறோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. அதை மட்டும் எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிப்படலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனிக்கிழமை பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை ரிசல்ட். சனிக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 793. அதுக்கு முந்தின வாரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 521. அதுக்கு முந்தின வாரம் பார்த்திங்கன்னா 096. இப்படி இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 5Dயோட நம்ம 4Dயையும் 60Yையும் கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு கிடைக்கிது. இப்போது இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் இந்த 200 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 998. இதில் நம்ம எடுக்க போகிறது 9. இதோட நம்ம இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். அதாவது 9 + 9 = 9ஓட 9 கூட்டினா 18க்கு 8. 9 + 8 = 7. 8 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்டு. இந்த 200க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல் 8 அல்லது 7. இப்போ இந்த 200க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 857. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 8. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு A and C பெய்ட் நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் சொல்லலாம். ஏன்னா பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பெய்ட்ஸ் கிடச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ நம்ம 857க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 829. இதில் நம்ம எடுக்க போகிறது 2. இதோட நம்ம 8 9 கூட்ட போகிறோம். அதாவது 2 + 8 = 0. 2 + 9 = 1. 0 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 857க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல் 0 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 857க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 096 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ், ஆனால் A போர்டாக கிடச்சிருக்கு. இப்போ 096 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ 096 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 174. இதில் நம்ம எடுக்க போகிறது 7. இதோட நம்ம 194 கூட்ட போகிறோம். அதாவது 7 + 1 = 8. 7 + 4 = 1. 8 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 096க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல் 8 அல்லது 1. இப்போ இந்த 096க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 521. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது C மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. அதோட நம்மளுக்கு போர்டு இருக்குது நண்பா. இப்போ 521க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 521 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 258. இதில் நம்ம எடுக்க போகிறது 5. இதோட 2ஐயும் 8ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 5 + 2 = 7. 5 + 8 = 3. 7 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 521க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல் 7 அல்லது 3. இப்போ இந்த 521க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 793. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 3 நண்பா. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல A and C நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு சூப்பர் ஹிட் சொல்லலாம். ஏன்னா இது நம்மளுக்கு போன வாரம் கிடச்ச மெத்தட் நண்பா. போன வாரம் இதை வச்சு நான் எடுத்திருந்தேன். எனக்கு AC போர்டில் கிடச்சிருந்துச்சி.
தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான சீபோர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 793 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 495. இதில் நம்ம எடுக்க போகிறது 9. இதோட 495 கூட்ட போகிறோம். அதாவது 9 + 4 = 3, 9 + 5 = 4. 3 அல்லது 4 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சீபோர்டு நண்பா. ஸோ மெத்தட் படி தான் கிடச்சிருக்கு. தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்துலாம். சீபோர்டு அல்லது ஆல்போர்டு. 3 அல்லது 4, 3 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான சீபோர்டு நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க நண்பா. ரொம்ப சிம்பிளாக ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். நீங்கள் இதை தான் எடுக்கணும் அப்படின்னு நான் எதுவுமே ஒரு சொல்லவே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஸோ போனட்டம் நம்மளுக்கு ஏசி கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ர்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. லக் இருந்துச்சுன்னா பெய்ர்ஸை பொறுத்த வரைக்கும் 3443 அல்லது 3344க்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவோடைய கெஸ்ஸிங் நம்பர். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். டெய்லி ஒரு நம்பர் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க நண்பா. ஸோ உங்களுக்காக தான் ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் வளரி வச்சுருப்பேன். என்ன நிறைய பேர் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்காம நம்ம என்ன சொன்னோன்னு கூட பார்க்காம கரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதை எடுத்துகிட்டு அப்படி போயிடுறாங்க. ஆனால் இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறத வந்து அவங்க கவனிக்க மாட்டேங்காங்க. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். அதனால் நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ராவில் கண்டினியூஸாக டச் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு மறுபடியும் சீபோர்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஆல்போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை 18/1/2025. ஸோ வருஷம் பிறந்து நாட்கள் வந்து வேகமாக ஓடுது. கருண்யா KR 689க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.